ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் பியூட்டி கார்டன். இந்த பதிவில் என்கிட்ட இருக்கிற பழ மரத்தங்களாம் காமிக்கிறேன். இது செரி மரம். இன்னும் இது காய்க்கலை. இந்த அளவு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது சப்போட்டா. இதில் இப்போ தான் பிஞ்சும் பழமாக இருக்குது. நிறைய பூ பூத்திருக்கு, நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது இந்த அளவு க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன் நான். இது டேபிள் ஆரஞ்சு. இது நிறைய எங்களுக்கு காய் கொடுத்துருச்சு. இது வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது. இப்போயும் பூத்துருக்கு, பிஞ்சு விட்டுருக்கு. இது பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கோம். அடுத்து அத்திப்பழம். இது பாருங்கள், இதுவும் நிறைய எங்களுக்கு காய் கொடுத்துருச்சு. ஒரு தடவையும் காய்க்கும் போது 10-20 காய் காய்க்குது. இதையும் நாங்கள் பெயிண்ட் டப்பாவில் தான் வச்சுருக்கோம். இது ஆரஞ்சு பழம். இன்னும் இது காய்க்கலைங்க. இது வச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. இந்த க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் நான். அடுத்து சீத்தாப்பழம். இது நிறைய காய் காய்ச்சிருச்சுங்க. இப்போ எதுவும் காய் இல்லை இதில். இதுவும் ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மண்கலவை தான் நான் கொடுத்துருக்கேன். இது ட்ராகன் ஃப்ரூட்டு. இது நிறைய காய் காய்ச்சிருச்சுங்க. இது தனி வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன். இப்போயும் ஒரு 5 பழம் இருக்குது. இதுக்கு பெரிய பராமரிப்பு தேவையில்லை. இதுக்கு தனித்தனியாக வீடியோ நான் கொடுக்குறேன், என்ன பராமரிப்பு பண்ணுறேங்கிறத. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.